வணக்கம் நண்பர்களே. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்மள நிறைய பேர் சூப்பர் நேப்பர் சாகுபடி செய்கிறோம். நல்ல ரகம் வாங்கி நடவு பண்ணுகிறோம். நல்ல உரம் போடுகிறோம். ஆனா பல பேருக்கு எதிர்பார்த்த அளவுக்கு மகசூல் கிடைப்பதில்லை. அதற்கான முக்கிய காரணம் என்ன தெரியுமா? சரியான வாட்டர் மேனேஜ்மெண்ட் இல்லாததுதான். பல விவசாயிகள் அதிக தண்ணீர் விட்டா அதிக மகசூல் வரும் என்று நினைக்கிறாங்க. ஆனா உண்மை அதுவல்ல. சூப்பர் நேப்பருக்கு தேவையான அளவு, தேவையான நேரத்துல தண்ணி கொடுத்தால்தான் வேர் நல்லா வளரும், இலைகள் அடர்த்தியாக இருக்கும், தண்டுகள் தடிமனாக வளரும், தொடர்ந்து நல்ல மகசூல் கிடைக்கும். இந்த வீடியோவில் சூப்பர் நேப்பருக்கு எப்போது தண்ணீர் விட வேண்டும், கோடை காலத்துல எப்படி பாசனம் செய்ய வேண்டும், மழை காலத்துல என்ன கவனிக்க வேண்டும், ட்ரிப் இரிட்டேஷன் நல்லதா அல்லது ஃபுட் இரிட்டேஷன் நல்லதா, அதோடு NPK உரங்களை எப்போது கொடுத்தால் அதிக மகசூல் கிடைக்கும் என்பதையெல்லாம் விரிவாக பார்க்க போகிறோம். எனவே வீடியோவை முழுவதும் பாருங்கள். முதலில் சூப்பர் நேப்பியருக்கு ஏன் தண்ணீர் அவசியம் என்பதை புரிந்து கொள்வோம். சூப்பர் நேப்பியா ஒரு வேகமாக வளரக்கூடிய பசுந்தீவன பயிர். இதில் சுமார் 75 முதல் 80% வரை நீர்ச்சத்து உள்ளது. அதனால் இந்த பயிருக்கு தொடர்ந்து ஈரப்பதம் தேவை. ஆனால் ஈரப்பதம் வேண்டும் என்பதற்காக நிலத்தில் எப்போதும் தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடாது. மண் ஈரமாக இருக்க வேண்டும். தண்ணீர் தேங்கி நிற்கக்கூடாது. இதுதான் முதல் விதி. நடவு செய்வதற்கு முன்பே நிலத்தை நன்றாக தயார் செய்ய வேண்டும். ஏக்கருக்கு 8 முதல் 10 டன் வரை நன்கு மக்கிய தொழு உரத்தை ஈடுவது மிகவும் நல்லது. மண் பரிசோதனை செய்திருந்தால் அதன்படி அடியுரமாக பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாசியம் கொடுத்தால் வேர்கள் வேகமாக வளர ஆரம்பிக்கும். ஆரம்பத்தில் வேர்கள் பலமாக இருந்தால் பின்னர் ஒவ்வொரு அறுவடையிலும் நல்ல மகசூல் கிடைக்கும். நடவு செய்த உடனே முதல் பாசனம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு குச்சியும் சுற்றிலும் மண் நன்றாக ஈரமாகும் அளவிற்கு தண்ணீர் விட வேண்டும். இந்த முதல் பாசனம்தான் வேர்கள் மண்ணுடன் நன்றாக இணைவதற்கு உதவுகிறது. முதல் 7 நாட்கள் மிகவும் முக்கியமான காலம். இந்த நேரத்தில் மண் காய்ந்து போகக்கூடாது. அதனால் தினமும் லேசான பாசனம் கொடுப்பது நல்லது. ஆனால் அதிகமாக தண்ணீர் ஊற்றி நிலத்தில் தேங்க விடாதீர்கள். தண்ணீர் தேங்கினால் குச்சி அழுகும் அபாயம் இருக்கும். 8வது நாள் முதல் 20வது நாள் வரை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பாசனம் செய்தால் போதும். இந்த நேரத்தில் வேர் வளர்ச்சி வேகமாக நடைபெறும். இப்போது ஒரு முக்கியமான விஷயத்தை பார்ப்போம். சுமார் 15 முதல் 20 நாட்கள் ஆன பிறகு முதல் டாப் ட்ரெஸ்ஸிங் செய்ய வேண்டிய நேரம் வரும். இந்த நேரத்தில் நைட்ரஜன் அதிகம் உள்ள உரம் அல்லது உங்கள் மண் பரிசோதனை பரிந்துரைக்கும் NPK உரத்தை கொடுக்கலாம். உரம் போட்ட உடனே ஒரு விஷயத்தை மறக்கவே கூடாது. கண்டிப்பாக லேசாக பாசனம் செய்ய வேண்டும். ஏன் தெரியுமா? தண்ணீர் இல்லாமல் உரம் போட்டால் அந்த உரம் கரையாது. கரையாத உரத்தை வேறு எடுத்துக்கொள்ள முடியாது. அதனால் உரம் போட்ட பிறகு பாசனம் செய்வது மிகவும் அவசியம். ட்ரிப் இரிட்டேஷன் இருந்தால் இன்னும் சிறப்பு. ஃபெர்டிகேஷன் மூலம் வாட்டர் சால்யுபிள் ஃபெர்டிலைசர்களை கொடுத்தால் உரம் நேரடியாக வேருக்கு செல்லும். இதனால் உரச்செலவு குறையும், தண்ணீரும் சேமிக்கப்படும், செடிகளின் வளர்ச்சியும் சமமாக இருக்கும். 20 முதல் 30 நாட்கள் வரை செடிகளை அடிக்கடி கவனித்து பாருங்கள். இலைகள் பச்சையாகவும் நேராகவும் இருந்தால் தண்ணீர் சரியாக கிடைக்கிறது என்று அர்த்தம். இலைகள் சுருங்க ஆரம்பித்தால் அல்லது நுனிகள் உலர ஆரம்பித்தால் அது தண்ணீர் பற்றாக்குறையின் ஆரம்ப அறிகுறியாக இருக்கலாம். அப்பொழுது மண்ணின் ஈரப்பதத்தை பார்த்து உடனே பாசனம் செய்ய வேண்டும். பலர் ஒரு தவறு செய்கிறார்கள். இன்று தண்ணீர் விட முடியவில்லை, நாளை இரட்டிப்பு தண்ணீர் விடலாம் என்று நினைக்கிறார்கள். இது தவறு. சூப்பர் நேப்பியருக்கு தொடர்ந்து சமமான ஈரப்பதம் தான் தேவை. ஒரு நாள் காய வைத்து மறுநாள் அதிக தண்ணீர் விடுவது வளர்ச்சியை பாதிக்கும். அதே போல 30 முதல் 35 நாட்கள் ஆனபோது சமநிலை NPK உரங்களை கொடுக்கலாம். உதாரணமாக 19:19:19 போன்ற வாட்டர் சால்யுபிள் ஃபெர்டிலைசர்களை ட்ரிப் மூலம் பரிந்துரைக்கப்பட்ட அளவில் கொடுக்கலாம். இது வேர்களின் வளர்ச்சியையும் இலை வளர்ச்சியையும் சமநிலைப்படுத்தி முதல் அறுவடைக்கு நல்ல பயோமாஸ் உருவாக உதவும். இந்த ஆரம்ப 35 நாட்களில் சரியான வாட்டர் மேனேஜ்மெண்ட் மற்றும் சரியான NPK மேனேஜ்மெண்ட் இருந்தால் சூப்பர் நேப்பயர் சாகுபடியின் வெற்றி பாதி உறுதியாகிவிடும். இப்போது மண் வகைக்கு ஏற்ப சூப்பர் நேப்பருக்கு எப்படி பாசனம் செய்ய வேண்டும் என்பதை பார்ப்போம். ஏனென்றால் எல்லா நிலங்களுக்கும் ஒரே வாட்டர் ஷெட்யூல் பொருந்தாது. முதலில் மணல் மண்ணை பற்றி பார்ப்போம். மணல் மண்ணில் தண்ணீர் மிகவும் வேகமாக கீழே இறங்கிவிடும். அதனால் ஈரப்பதம் நீண்ட நேரம் இருக்காது. இந்த மாதிரியான நிலங்களில் பொதுவாக 2 முதல் 3 நாட்களுக்கு ஒரு முறை பாசனம் செய்ய வேண்டியிருக்கும். ஆனால் வெயில் அதிகமாக இருக்கும் நாட்களில் தினமும் மண்ணின் ஈரப்பதத்தை பார்த்து முடிவு செய்வது நல்லது. அடுத்து கலப்பு மண், அசமயாப்பம மண் அல்லது செம்மண். இந்த வகை மண்ணில் ஈரப்பதம் ஓரளவு நீண்ட நேரம் இருக்கும். பொதுவாக 3 முதல் 5 நாட்களுக்கு ஒரு முறை பாசனம் செய்தால் போதுமானது.
ஆனால் மழை பெய்திருந்தால் அந்த அட்டவணையை மாற்ற வேண்டும். மண் இன்னும் ஈரமாக இருந்தால் தண்ணீர் விட தேவையில்லை. களிமண் நிலங்களில் இன்னும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த மண்ணில் தண்ணீர் நீண்ட நேரம் தங்கும். அதனால் அடிக்கடி தண்ணீர் விட்டால் வேர் சுவாசிக்க முடியாமல் போகும். பொதுவாக 5 முதல் 7 நாட்களுக்கு ஒரு முறை மண்ணின் ஈரப்பதத்தை பார்த்து பாசனம் செய்தால் போதும். இப்போது காலநிலைக்கு ஏற்ப வாட்டர் மேனேஜ்மெண்ட் பற்றி பார்க்கலாம். கோடை காலத்தில் வெப்பநிலை அதிகமாக இருக்கும். அதனால மண்ணிலிருந்து தண்ணீர் விரைவாக ஆவியாகும். இந்த நேரத்தில் காலை 6 மணி முதல் 9 மணி வரை அல்லது மாலை 4 மணி முதல் 6 மணி வரை பாசனம் செய்வது மிகவும் நல்லது. மதிய நேரத்தில் தண்ணீர் விட்டால் ஆவியாதல் அதிகமாக இருக்கும். இதனால் தண்ணீரும் வீணாகும். கோடை காலத்தில் சூப்பர் நேப்பியருக்கு தண்ணீர் குறையக்கூடாது. ஆனால் தினமும் நிலத்தில் தண்ணீர் தேங்கி நிற்கும் அளவுக்கு பாசனம் செய்யக்கூடாது. மண் ஈரமாக இருக்க வேண்டும், அதுவே போதும். மழைக்காலத்தில் பல விவசாயிகள் செய்யும் தவறு என்னவென்றால், மழை பெய்தாலும் வழக்கம் போல பாசனம் செய்வதுதான். இது முற்றிலும் தவறு. முதலில் மண்ணை கையால் தொட்டு ஈரப்பதத்தை பாருங்கள். மண் ஏற்கனவே ஈரமாக இருந்தால் அந்த நாளில் பாசனம் செய்ய வேண்டாம். மழைக்காலத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் ட்ரைனேஜ். சூப்பர் நேப்பயர் வயலில் தண்ணீர் தேங்கி நிற்கக்கூடாது. வயலின் இருபுறமும் வடிகால் அமைத்தால் அதிகமான தண்ணீர் வெளியேறிவிடும். இதனால் வேர் அழுகல் மற்றும் பூஞ்சை நோய்கள் குறையும். நண்பர்களே, நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், உரம் போட்ட பிறகு பாசனம் செய்வது அவசியம். ஆனால் உரம் போட்ட உடனே அதிக வேகத்தில் ஃபுட் இரிட்டேஷன் செய்தால் சில சத்துக்கள் மண்ணிலிருந்து கழுவிச் செல்லும். அதனால் எப்போதும் அளவான பாசனம் செய்வதே சிறந்த நடைமுறையாகும். இப்போது தண்ணீர் அதிகமாக விட்டால் என்ன பிரச்சனைகள் வரும்? தண்ணீர் குறைவாக இருந்தால் செடி என்ன அறிகுறிகளை காட்டும்? ஒவ்வொரு அறுவடைக்கு பிறகும் NPK மற்றும் வாட்டர் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அடுத்த பகுதியில் விரிவாக பார்ப்போம். இப்போது சூப்பர் நேப்பயர் சாகுபடியில் பல விவசாயிகள் செய்யும் மிகப்பெரிய தவறுகளை பார்ப்போம். முதல் தவறு, அதிக தண்ணீர் விடுவது. அதிக தண்ணீர் விட்டால் அதிக வளர்ச்சி கிடைக்கும் என்று பலர் நினைக்கிறார்கள். ஆனால் சூப்பர் நேப்பருக்கு அது பொருந்தாது. செடிக்கு தண்ணீர் தேவையான அளவு மட்டுமே வேண்டும். நிலத்தில் எப்போதும் தண்ணீர் தேங்கி இருந்தால் வேர்களுக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்காது. இதனால் வேர் அழுக ஆரம்பிக்கும். வேர் பாதிக்கப்பட்டால் செடி மண்ணில் இருந்து சத்துக்களை எடுத்துக்கொள்ள முடியாது. அதிக பாசனத்தால் இன்னொரு பிரச்சனை நியூட்ரியன்ட் லீச்சிங். அதாவது நாம் செலவு செய்து போட்ட நைட்ரஜன் மற்றும் பொட்டாசியம் போன்ற சத்துக்கள் தண்ணீரோடு கீழே கழுவிச் செல்லும். இதனால் உரச்செலவு அதிகரிக்கும். ஆனால் மகசூல் அதிகரிக்காது. எனவே அதிக தண்ணீர் சமம் அதிக மகசூல் என்பது தவறான எண்ணம். அதேபோல் தண்ணீர் குறைவாக இருந்தாலும் பிரச்சனைதான். முதலில் இலைகள் சுருங்க ஆரம்பிக்கும். அதன் பிறகு இலை நுனிகள் உலர ஆரம்பிக்கும். வளர்ச்சி மந்தமாகும். தண்டுகள் மெலிதாக இருக்கும். இறுதியில் அறுவடை செய்யும் போது எதிர்பார்த்த அளவுக்கு பசுந்தீவனம் கிடைக்காது. இப்போது ஒரு முக்கியமான கேள்வி. செடிக்கு தண்ணீர் தேவை என்பதை எப்படி கண்டுபிடிப்பது? இதற்கு மிகவும் எளிய முறை உள்ளது. மண்ணில் சுமார் 2 முதல் 3 அங்குல ஆழத்தில் கையை வைத்து பாருங்கள். அந்த மண் இன்னும் ஈரமாக இருந்தால் உடனே பாசனம் செய்ய வேண்டிய அவசியமில்லை. மண் காய ஆரம்பித்திருந்தால் அந்த நேரத்தில் பாசனம் செய்யலாம். இந்த ஒரு பழக்கத்தை கடைபிடித்தாலே தேவையில்லாத பாசனத்தை தவிர்க்கலாம். இப்போது ஒவ்வொரு அறுவடைக்கும் பிறகு செய்ய வேண்டிய வாட்டர் மேனேஜ்மெண்ட் மற்றும் NPK மேனேஜ்மெண்ட் பற்றி பார்ப்போம். சூப்பர் நேப்பயர் பொதுவாக 45 முதல் 60 நாட்களுக்கு ஒரு முறை அறுவடை செய்யப்படுகிறது. ஒவ்வொரு அறுவடையிலும் செடி மண்ணிலிருந்து அதிக அளவு நைட்ரஜன், பொட்டாசியம் மற்றும் பிற சத்துக்களை எடுத்துக்கொள்கிறது. அதனால் ஒவ்வொரு வெட்டுக்கு பிறகும் உரம் கொடுப்பது மிகவும் அவசியம். அறுவடை முடிந்தவுடன் வயலை சுத்தம் செய்து மண் ஓரளவு ஈரமாக இருந்தால் நைட்ரஜன் மற்றும் பொட்டாசியம் அடங்கிய உரங்களை மண் பரிசோதனை பரிந்துரையின் அடிப்படையில் கொடுக்கலாம். ட்ரிப் இரிட்டேஷன் இருந்தால் வாட்டர் சால்யுபிள் ஃபெர்டிலைசர்களை ஃபெர்டிகேஷன் மூலம் கொடுக்கலாம். உரம் கொடுத்த பிறகு அளவான பாசனம் செய்தால் சத்துக்கள் விரைவாக வேரை அடைந்து புதிய தளிர்கள் வேகமாக வளர ஆரம்பிக்கும். ஆனால் உரம் போட்ட பிறகு வயலில் தண்ணீர் தேங்கி நிற்கும் அளவிற்கு பாசனம் செய்யக்கூடாது. அளவான பாசனம் தான் சரியான முறையாகும். இப்போது தண்ணீரை சேமிக்க சில முக்கியமான குறிப்புகளை பார்ப்போம். முதலாவதாக, முடிந்தவரை ட்ரிப் இரிட்டேஷன் பயன்படுத்துங்கள். இதனால் தண்ணீரும் சேமிக்கப்படும், உரமும் சேமிக்கப்படும். இரண்டாவதாக, வயலில் களைகள் அதிகமாக வளர விடாதீர்கள். களைகளும் சூப்பர் நேப்பருடன் போட்டி போட்டு தண்ணீரையும் சத்துக்களையும் எடுத்துக்கொள்கின்றன. மூன்றாவதாக, கோடை காலத்தில் முடிந்தவரை காலை அல்லது மாலை நேரங்களில் மட்டும் பாசனம் செய்யுங்கள். நான்காவதாக, மழைக்காலத்தில் ட்ரைனேஜ் வசதியை சரியாக வைத்திருங்கள். தண்ணீர் தேங்காமல் வெளியேறுவது மிகவும் முக்கியம். ஐந்தாவதாக, சாயில் டெஸ்டை அடிப்படையாக கொண்டு உரங்களை பயன்படுத்துங்கள்.
தேவைக்கு அதிகமாக என்பிகே போட்டாலும் பயனில்லை, செலவுதான் அதிகரிக்கும். நண்பர்களே, சூப்பர் நேப்பயர் சாகுபடியில் வெற்றிக்கு 3 விஷயங்கள் மிகவும் முக்கியம். 1. சரியான நேரத்தில் பாசனம். 2. சரியான நேரத்தில் என்பிகே மற்றும் பிற சத்துக்கள். 3. சில ஒன்றிலே ஒவ்வொரு அறுவடைக்கும் பிறகு சரியான பராமரிப்பு. இந்த 3ஐயும் தொடர்ந்து கடைபிடித்தால் வருடம் முழுவதும் அதிக மகசூல், தரமான பசுந்தீவனம், நல்ல புரதச்சத்து மற்றும் கால்நடைகளுக்கு சிறந்த தீவனம் கிடைக்கும். அதே நேரத்தில் தண்ணீர் செலவும் உரச் செலவும் கட்டுப்பாட்டில் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்க நண்பர்கள் மற்றும் விவசாயிகளுடன் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சூப்பர் நேப்பயர், பசுந்தீவன மேலாண்மை, பால் மாடு வளர்ப்பு மற்றும் நவீன விவசாயம் தொடர்பான பயனுள்ள வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை அழுத்துங்கள். அடுத்த வீடியோவில் சூப்பர் நேப்பருக்கு முழுமையான ஃபெர்டிலைசர் ஷெட்யூல் டாஷ் மாதமாக என்ன உரம், எவ்வளவு, எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை விரிவாக பார்க்கலாம். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.